அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி, உங்கள் முகத்தில், கை, கால், உடம்பில் எங்கேயாவது மரு இருந்தால் அந்த மரு தானாக விழுவதற்கான ஒரு தனி கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், முகத்தில் மரு என்பது ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் இதனால் திருமண வாழ்க்கை மிக பாதிப்பாகிறது. முகத்தில் மரு இருப்பதால் சில ஆண்களுக்கு பெண்களை பிடிக்காமல் போகலாம், அல்லது சில பெண்களுக்கு ஆண்களை பிடிக்கலாம். மங்கு, மரு இது போன்ற தேவையில்லாத முகத்தில் உடம்பில், கை, காலில் இருந்தால் அதனால் நமக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். அதுபோல் அந்த மரு பெரிதாகி பின்னாளில் புண்ணாகி சிலருக்கு அது பெரிய ஒரு அபசௌனமாக பார்ப்பதற்கு இருந்துவிடும். அதே போல் அந்த மருவால் பலருக்கும் பல பிரச்சனைகள் ஏற்படுவதை நாம் பார்த்துருக்கிறோம். இந்த மரு தானாக விழுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. ஆம், இதற்கனே ஒரு தனியாக முன்னோர்கள் நமக்கு கோயிலை வழிகாட்டி உள்ளார்கள். மரு என்பது சிறிய விஷயம்தான், ஆனால் பலரது வாழ்க்கையில் விதி விளையாடி இருக்கிறது. சிலர் ஏன் நீதிமன்றம் சென்று டைவர்ஸ் வரும் சென்றதை நான் பார்த்திருக்கிறேன். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இந்த மருவை நீக்குவதற்கு ஆன்மீக ரீதியாக வழிகள் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. மிக அற்புதமாக ஒரு ஸ்தலம் இதற்கென்று இருக்கிறது. இது எங்கே இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுமில்லை. இந்த கோவிலில் முதலில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மிக சக்தி வாய்ந்த ஈஸ்வரனாகும். இந்த ஈஸ்வரன் பஞ்சலோக, அதாவது 5 நிறமாக ஒரு நாளுக்கு மாறுகிறார். உதாரணமாக இளமஞ்சள், சிகப்பு, இப்படி 5 நிறமாக பஞ்சபூதங்கள் ரகசிய அடிப்படையில் எப்படி நமது பஞ்சபூதங்கள் இயங்குகிறதோ அதே போன்ற பஞ்சபூதங்களுக்கு ஏற்றபடி இந்த சிவலிங்கம் மாறுகிறது. நினைத்து பாருங்கள், சிவலிங்கம் இந்த கலியுகத்தில் 5 நிறங்களாக மாறுகிறது என்றால் எப்படி இருக்கும் சக்தி. இந்த பஞ்சபூதங்கள் தான் நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது நமக்கு நீர், நெருப்பு, ஆகாயம் என நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டதால் நமக்கு கிரகரீதியாக பாதிப்பு ஏற்படும். அப்போது ஜென்ரலாக மறு பிரச்சனையை சரி செய்வதற்கும் இந்த கோயில் பொருந்தும். பொதுவாக நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஆபத்து, விபத்து, கண்டம், அகால மரணங்கள் அல்லது தோஷங்கள், தடைகள், தாமதங்கள், இது போன்ற விஷயங்களையும் தீர்க்கும் சக்தி இந்த பஞ்சபூத நிறம் மாறும் சக்தி நிறைந்த ஒரு சிவன் ஆலயத்திற்கு உண்டு. அதே போல் இந்த சிவனை வழிபட்டால் நமது வாழ்வையில் பஞ்சம் இல்லாமல் வாழலாம் என்ற ஒரு ரகசிய வழியும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சில ரகசிய வழிபாடு நடக்கிறது. என்னவென்றால், பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தவும் பஞ்சபூதங்களை நீங்கள் வணங்குவதற்கும் அங்கு சில வேத மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டு அதுக்கு தனியாக ஒரு டீம் சென்று வழிபடுவார்கள். இதில் கோயில் நிர்வாகத்திலும் இவர்களும் சம்பந்தமில்லை. இந்த பஞ்சபூதங்களை கைப்பற்றுவதற்காக சில பல குழுக்களாக சென்று வழிபடுவதை நம்ம வாழையடி வாழையாக பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த மருவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றும் இல்லை. அங்கே நீங்கள் சென்று சுவாமிக்கு முறையான அர்ச்சனைகளை, தீப தூபங்களை, அர்ச்சனைகளை செய்து அங்கு கொடுக்கப்படும் சில பிரசாதங்களை வாங்கி நீங்கள் உண்டால் போதும். அதாவது சுவாமிக்கு அர்ச்சனை பொருளை வாங்கி கொள்ளுங்கள். அது அங்கே கோவில் அருகிலே கிடைக்கும். அங்கு ஒரு தீர்த்தம் கொடுப்பார்கள். அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக நீங்கள் குடித்தால் போதும். தானாக சில நாட்களில் அந்த மரு உங்களை விட்டு போய்விடும். வெறும் தீர்த்தம் தான் நாங்கள் பிரசாதம், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் மாயமோ மந்திரமோ ஒன்றும் செய்ய வேண்டியது, பரிகாரங்களோ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் சென்று வழிபடுகிறீர்கள். வழிபட்டவுடன் உங்களுக்கு ஒரு தீர்த்தம் கொடுப்பார்கள். அந்த தீர்த்தத்தை குடித்தாலே போதும். அந்த மரு உங்கள் உடம்பில் விட்டு தானாக மறைந்துவிடும். அவ்வளோ சக்தி படைத்தாக இருக்கிறோம். அதே போல் பஞ்ச பூதங்கள் கொண்ட ஒரு வழி ஸ்தலமாக இருப்பதால் இது உங்களுக்கு பஞ்சமில்லா வாழ்வதற்கு வழிகள் இதற்கு கிடைக்கும். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது, எப்படி போக வேண்டும்னா தஞ்சாவூர் மாவட்டம். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம், அதாவது தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் பாபநாசம் செல்லும் வழியில் அங்கு உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலாகும். இது திருநள்ளூர் அருகே இருக்கிறது. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பாபநாசம் செல்லும் வழி அங்கே திருநள்ளூர் என்ற கிராமத்திற்கு அருகில் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் தான் இந்த ஆலயமாகும். கூகுளில் நீங்கள் டைப் செய்யும்போது கவனமாக டைப் செய்யுங்கள். சில கிராமங்களில் டைப் செய்தால் சில கோயில்கள் மாறி காண்பித்துவிடும். இது மிகவும் பழமையான கோயிலாகும், மிக சக்தி படைத்த கோயில்களாகும். எனக்கு தெரிந்து 5 முகங்களாக 5 நிறங்களாக மாறி காட்சி எடுக்கும் பஞ்சலோக ஈஸ்வரன் என்பது இது மட்டும்தான் எனக்கு தெரிந்து. அவ்வளோ சக்தி படைத்த ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. சென்று வழிபடுங்கள். வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற முகப்பருவம் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாறிவிடும். சென்று வழிபடுங்கள். நலமுடன் வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
நீங்கள் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்போது தான் நீங்கள் கொடுக்கும் ஊக்கம் எங்களுக்கு பேர் ஆதரவாக இருக்கும். நன்றி.